அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். உக்ரைன் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் சுட்டுக்கொலை. மெக்சிகோவின் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் வெடித்த போராட்டம். காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவம் திட்டம். சவுதி அரசின் பிரதமர் வான்வழி தாக்குதலில் உயிரிழப்பு. ஈரானில் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த 8 பேர் கைது. தீயிட்டு கொளுத்தப்பட்ட நாடாளுமன்றம் பற்றி எரியும் இந்தோனேசியா. இஸ்ரேலிய அமைச்சர்களின் வீடுகளுக்கு வெளியே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போராட்டம். காசாவில் நடந்த நட்பு துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மற்றொரு இஸ்ரேலிய சிப்பாய் உயிரிழப்பு. காஷ்மீரில் மண் சரிவு, 11 பேர் பலி. சுட்டு வீழ்த்தப்பட்ட 510 விமானங்கள். உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைனின் நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் ஆண்ட்ரி பரூபி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று மேற்கு நகரமான லிவிவில் இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து கொலையாளியை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய ஒருவர் பரூபி மீது பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் அரசு சட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் தப்பியோடிவிட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. 54 வயதான பரூபி நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வந்தார். 2016 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் 2019 வரை நாடாளுமன்ற சபாநாயகராக பதவி வகித்தார். அத்துடன் 2013 தொடக்கம் 2014 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவுகளுக்கு அழைப்பு விடுத்த போராட்டங்களின் தலைவர்களில் ஒருவராகவும் அவர் செயற்பட்டவர். மெக்சிகோவில் ஆயிரக்கணக்காக மக்கள் ஒன்று திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பலர் திடீரென்று காணாமல் போன சம்பவங்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் மெக்சிகோ சிட்டி வீதிகளில் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மெக்சிகோவில் 1,30,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அனைத்து சம்பவங்களும் 2007 ஆண்டுக்கு பிறகு நிகழ்ந்துள்ள நிலையில் பல சம்பவங்களில் காணாமல் போனவர்கள் போதைப்பொருள் குழுக்களில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் போதைப்பொருள் குழுக்கள் மற்றும் குற்ற செயல்கள் புரியும் குழுக்களால் பல ஆயிரம் பேர் மாயமாகியுள்ளனர். இந்த நிலையில் நகரங்கள், மாகாணங்கள் மற்றும் நகராட்சிகளில் பரவலாக ஆர்ப்பாட்டங்கள் நடாத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களுடன் பதாகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காசா மக்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவது சாத்தியமில்லை என செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. காசாவில் உணவு, நீர், அடைக்கலம், மருத்துவ பராமரிப்பு முதலியவற்றுக்கு பெரும் பற்றாக்குறை உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இச்சூழலில் காசா மக்களை வேறெந்த இடத்திற்கு மாற்றுவது சிரமம் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் எச்சரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கவுதி அமைப்பினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் பகுதியின் பிரதமர் அகமட் அல் ரகாவி கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனாவில் நடந்த தாக்குதலில் அவரும் சில அமைச்சர்களும் கொல்லப்பட்டதாக கவுதி அமைப்பினர்கள் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்தனர். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் கவுதி தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதமராக அகமட் அல் ரகாவி பணியாற்றி வந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. அத்துடன் ஏமன் பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கவுதி படையின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய தளங்கள் உட்பட சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகள் குறித்த தகவல்களை இஸ்ரேலின் மொசாட் எனும் புலனாய்வு சிறப்பு செயல்பாட்டு அமைப்புக்கு கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் 8 பேரை ஈரான் இராணுவம் கைது செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஜூன் மாதம் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் ஆகாய தாக்குதல்களின் போது மொசாட் உளவு அமைப்புக்கு அந்த முக்கிய தகவல்களை குற்றம் சாட்டப்பட்டோர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொசாட் அமைப்பிடமிருந்து இணையவழி சிறப்பு பயிற்சிகளை பெற்றதாக ஈரான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் தொடர்ந்து 12 நாள் போரின் போது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஈரானிய காவல்துறை 21,000 சந்தேக நபர்களை கைது செய்ததாக ஈரானிய அரசு ஊடகம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வைத்த தீயில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தீயிலிருந்து தப்பிக்க முயன்ற போது மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்தின் சம்பளத்துக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தலைநகர் ஜகார்த்தாவில் இந்த வார தொடக்கத்தில் இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தில் இருந்து அலுவலக உபகரணங்களையும் போராட்டக்காரர்கள் சூறையாடியதாகவும் போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் மூலோபாய விவகார அமைச்சர் ரான் டெர்மர், வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோரின் வீடுகளுக்கு வெளியே மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதாகவும் ஆனால் பாதுகாப்பு அமைச்சரவையால் விவாதிக்கப்படவில்லை என்றும் அதற்கு பதிலாக காசா நகரத்தை கைப்பற்றி பணைய கைதிகள் மற்றும் வீரர்கள் இருவரையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்றும் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் தெரிவித்துள்ளது. உயிருடன் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி நம் அன்புக்குரியவர்களை வீட்டுக்கு அழைத்து வாருங்கள், போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், வீரர்களையும் ரிசர்வ் வீரர்களையும் அவர்களது குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள். இஸ்ரேல் மக்கள் மீது அமைச்சரவை அழிவை கொண்டு வருகிறது என்று மன்றம் கூறியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய அமைச்சர்களின் வீடுகளுக்கு முன்னால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றமை இஸ்ரேலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு காசாவில் நடந்த நட்பு ரீதியான துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகமான ஹாரட்ஸ் ஒரு காவலர் பதவியில் இருந்த மற்றொரு சிப்பாய் தற்செயலாக ஒரு தளவாட தொடரணியை நோக்கி தனது ஆயுதத்தை செலுத்தியதில் அவர் கொல்லப்பட்டதாக ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது. 2023 அக்டோபரில் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட 900வது இஸ்ரேலிய சிப்பாய் ஏரியல் லுப்ளினர் என்று அறிக்கை கூறுகிறது. காஷ்மீரில் மண் சரிவினால் 11 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடும் மழை, அதனால் ஏற்பட்ட மண் சரிவினால் மலையோர மேட்டில் அமைய பெற்றிருந்த வீடுகள் இடிந்து விழுந்து அதற்குள் வசித்த மக்கள் இவ்வாறு பரிதாபகரமாக பலியாகியுள்ளார்கள். 11 பேரின் சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. மேலும் காணாமல் போன இதுவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை தொடர்ந்து மீட்கப்பட்டு மீட்பணிகள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்போது 11 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 பேருக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மண் சரிவுக்குள் பல வீடுகள் உடைந்து நாசமாகியுள்ளதும் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்பொழுது தற்காலிக தங்குமிடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. 510 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் படைகள் தற்போது அறிவித்திருக்கின்றன. ஏவுகணைகள் விமானங்கள் மூலம் உக்ரைனை அடித்து நொறுக்கியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற நீண்டகால யுத்தத்தை அடுத்து கடந்த 24 மணித்தியாலத்தில் தெற்கு உக்ரைன் பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தியது. இதில் 537 ட்ரோன்கள் உக்ரைன் தாக்கியிருக்கின்றன. அவற்றில் 510 தற்கொலை தாக்குதல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. மேலும் 45 நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் பலியாகியும் 28க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் டசனுக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பல மில்லியன் யூரோவை செலவு செய்துள்ளதாக ஐரோப்பிய படைகள் தெரிவித்திருக்கின்றன. ஆயுத பற்றாக்குறையினால் உக்ரைன் திணறி வருகின்ற நிலையில் இப்பொழுது கடும் தாக்குதலை ரஷ்யா நடத்தி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 12 பேர் படுகாயமடைந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையான போர் இன்று 1284வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர்.
இதனிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார். ஆனாலும் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இதனால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் பதற்ற நிலை உருவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.